நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, லெஃப்ட் சைட்ல போச்சுன்னா என்ன? ரைட் சைட்ல வந்துச்சுன்னா என்ன? இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து, மோஷன் வந்து மேல கீழ போகும்போது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் வி ஆர் ஆன் த எர்த். எர்த்ல நம்மளுடைய கிராவிட்டி, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் அது இருக்கிறதுனால தான் வி பீப்பிள் ஆல் ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த எர்த். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்? வில் பி ஃப்ளோட்டிங் இன் த ஸ்பேஸா இருந்திருப்போம். ஆமாவா? நம்ம வந்து ஃப்ளோட் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ எதுவா இருந்தாலும் நமக்கு கிராவிட்டி வந்து எர்த்துடைய கிராவிட்டி நம்மள என்ன பண்ணுது? இட் இஸ் அப்ளைங் சம் ஆக்ஸலரேஷன் ஆன் அஸ் அண்ட் இட் இஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் இட். அத நோக்கி அது நம்மள வந்து என்ன பண்ணுது? இழுக்குது. ஸோ அப்போ எல்லாத்துலயுமே அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அப்போ அதனோட எஃபெக்ட் என்னவா இருக்கு? எப்படி இருக்கு? அப்படிங்கிறது தான் வி ஆர் கோயிங் டு சீ இன் திஸ். அண்ட் அதனுடைய எஃபெக்ட்னால நம்மளுடைய மோஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுது? எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி, ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த மோஷன் அண்ட் ஆன் தி எர்த் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆன் தி ஆப்ஜெக்ட், மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது? இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்பேஸ், இப்படி வந்து எர்த்ல நம்ம நின்னுட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, ஏதாச்சும் ஒரு பொருள் இப்படி நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு என்ன ஆகுது? திரும்பவும் எர்த்துக்கே வந்துடுது. ஓகே. இப்போ எர்த் வந்து ஒரு ஒரு கிராவிடேஷனல் புல்ல எந்த ஆப்ஜெக்ட் மேலனாலும் குடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நான் தூக்கி போடும்போது மட்டும் ஏன் அது மேல போகுது? சரி, அதே ஃபோர்ஸ்ல நான் ஒரு ஃபோர்ஸ குடுத்துட்டேன். அது குடுத்ததுக்கு அப்புறமா அது மேல போகுது. அப்ப ஐ அம் கிவிங் சம் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் இட். அப்ப அது மேலேயே இருக்க வேண்டியது தானே? ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம குடுக்குற வெலாசிட்டி யூ ஆர் ரைட். அது ஏன் 0 ஆகுது அப்டின்னா, நம்ம ஒரு வெலாசிட்டி அதுக்கு குடுக்குறோம். ஒரு ஃபோர்ஸ ஒண்ணு குடுக்குறோம். ஆனா அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்டின்னா, இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது என்ன பண்ணுது? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுகிட்ட அந்த வெலாசிட்டி அது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து என்னால இதுக்கு மேல போராட முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த வெலாசிட்டி என்ன ஆயிடுது அந்த இடத்துல? 0 ஆயிடுது. அதுக்கப்புறமா அத கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிய வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு அதுகிட்ட என்ன இல்ல? சக்தி இல்ல. வெலாசிட்டி இல்ல. அதனால இட் இஸ் அகைன் 0 ஆனதுக்கு அப்புறமா எர்த் உடைய அ எஃபெக்ட் வந்து அது மேல ஆக ஆரம்பிச்சுருச்சு. அப்ப என்ன பண்ணுது? எர்த் தன்ன நோக்கி அத இழுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கீழ இருந்து நம்ம போடும்போது. அதே இப்படி நம்ம போடுறோம். ஐம் நாட் கிவிங் எனி ஃபோர்ஸ் ஆன் இட். அப்ப என்ன ஆகுது? ஐம் டிராப்பிங் சம்திங். இந்த பென் இப்படி இருக்கு. நான் இத விடுறேன்னா, டக்குன்னு அது என்ன ஆயிடுது? கீழ விழுது. அப்போ கம்ப்ளீட்லி திஸ் பென் வில் பி அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் தி கிராவிட்டி. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரியா? எர்த் உடைய ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டில இருக்கு. இப்ப இதுக்கு முதல்ல இப்ப கான்செப்ட் வந்து இதுதான். பிஃபோர் கோயிங் இன்டு ஆல் தீஸ் திங்ஸ், வி நீட் டு நோ அபௌட் தி சைன் கன்வென்ஷன்ஸ். சரியா? சைன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா, என்னென்ன சைன்ஸ் நம்ம குடுப்போம் அப்படிங்கிறது தான் வி ஆர் கோயிங் டு சீ ஹியர். இப்ப சைன் கன்வென்ஷன்ஸ்ல அப்ப மொத்தம் 2 மோஷன் இருக்கு. வெலாசிட்டி குடுத்து, அது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா இதுதான் எர்த் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்க இருந்து அந்த பால்க்கு நம்ம ஒரு ஆக்ஸலரேஷன் குடுத்து, இப்படி போயி, இங்க இருந்து அது விழறது. இன்னொன்னு வந்து, இங்க இருந்து ஐ அம் த்ரோயிங் சம்திங் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி கமிங் டு த எர்த். ஓகே. ஸோ இப்ப இத நான் இங்கேருந்து தூக்கி போடுறேன். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல என்ன ஆயிடுது? நம்மளுடைய வெலாசிட்டி வந்து 0 ஆயிடுது. 0 ஆயி அது கீழ விழுது. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ராக்கெட் எல்லாம் இருக்குல்ல. ராக்கெட்லாம் வந்து இங்க இருந்து நான் வந்து குடுக்குறேன். அது எப்பயுமே என்ன ஆகல? பின்னாடி வந்து விழவே இல்ல. விழாம என்ன ஆயிட்டே இருக்கு? ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயே போகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ மூவிங் against the gravity. அப்ப how that happens? How that happens? ஆகர்ஷினி சொல்லுங்கம்மா. ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல v 0 ஆயிடுது. அதுக்கப்புறம் this object is coming under the influence of the acceleration due to gravity. அதனால it is coming down அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ராக்கெட் என்ன ஆகுது? இட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். மேல மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ மேல மூவ் பண்ணும்போது அதனுடைய அதனுடைய ஆம், அது ஏன் கீழே வர மாட்டேங்குது? கரெக்ட். ஆகர்ஷினி, தனுஷியா யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். சஹானா. ஓகே. எல்லாம் கொஞ்சம் நெருக்கமா வரீங்க. இன்னும் தெளிவா இத சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுக்கு நான் ஒரு வெலாசிட்டி குடுத்து, அத நான் தூக்கி போடுறேன். அண்ட் நான் எது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மேல போகும் அப்படின்னா, அந்த வெலாசிட்டி வந்து இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிய கவுண்டர் பேலன்ஸ் பண்ற வரைக்கும் அது மேல போய்க்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல அது தீர்ந்து போயிருது. அதனால இட் இஸ் கமிங் பேக்.
ராக்கெட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் when it is out of space out of earth's vicinity வர்ற வரைக்கும் அதுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டே இருக்கோம் we keep on giving the velocity or first கொடுக்குற velocityயே பயங்கர அதிகமான velocity நம்ம கொடுத்து அது என்ன பண்ணுது it is counterbalancing the earth's gravity till the escape point வர்ற வரைக்கும் அது வந்து என்ன பண்ணிட்டே இருக்கு it is counterbalancing the earth's gravity and ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறமா அது என்ன ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம earthோட gravity அது மேல எஃபெக்டே இருக்காது அதுக்கப்புறம் அது எஸ்கேப் ஆயிடும் ஓகேவா ஆல்மோஸ்ட் யூர் ரைட் இதுதான் இந்த 3 விஷயம் தான் இதுல இருக்கு ஓகேவா அப்போ இந்த 3 விஷயத்துல நான் என்ன பண்றேன்னா அகைன் நான் இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்னன்னா தானா கீழே விழுறது ஓகேவா அப்போ ஐம் ஹேவிங் சம்திங் இன் மை ஹேண்ட் அண்ட் ஐம் டிராப்பிங் இட் அப்போ இங்க இனிஷியல் வெலாசிட்டி எப்படி am I giving any velocity I'm just dropping it அவ்வளவுதான் okay I'm just dropping it அப்போ initial velocity for free fall towards the earth's direction எப்படி இருக்கு பாப்பா இந்த இடத்துல exactly இந்த இடத்துல u is equal to 0 இருக்கு அதே I'm throwing something upwards அப்போ initial velocity எப்படி இருக்கும் So initial velocity அங்க வந்து some value இருக்கும் so I'm giving some initial velocity so இந்த throw பண்ணும்போது u will not be equal to 0 ஏன்னா u will be equal to 0 அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆகாது the object will not go up அதே இடத்துலயே அது இருக்கும் அப்போ இங்க u வந்து என்ன ஆகுது is not equal to 0 இங்க ஒரு விஷயம் டிஃபரெண்டா இருக்கு என்னன்னா v is equal to 0 இருக்கு எங்க அப்படின்னா when it attains the maximum height அப்ப இந்த ஹைட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெச் மேக்சிமம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அது எங்க போயிட்டு திரும்பி வருதோ அதான் ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளே கூட ஒரு சில இந்த பஞ்சி இந்த ட்ராம்ப்ளின்ல நம்ம ஜம்ப் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா ஜம்ப் பண்ணி ஒரு பாயிண்ட்ல போயிட்டு அங்க ஒரு செகண்ட் வில் பி பாஸ் தேர் அதுக்கப்புறமா வில் பி கமிங் பேக் அந்த பாஸ் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து வெலாசிட்டி 0 ஆயிடுது 0 ஆனதுக்கு அப்புறமா எர்த்தோட கிராவிட்டி வந்து அது மேல இட் ஸ்டார்ட் இன்ஃப்ளூயன்சிங் இட் அந்த பாஸை தான் வந்து அந்த பாஸ் ஆகிற இடம் தான் v is equal to 0 அப்ப நம்மளுடைய வெலாசிட்டி v is equal to 0 ஆயிடுது u is not equal to 0 and v is equal to 0 for this kind of motion and இந்த kind of motionல வந்து u is equal to 0 and v என்ன ஆயிட்டே இருக்கும் சாரி v வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா at every moment at every second earth is giving its influence on it அப்போ அங்க velocity என்ன ஆயிட்டே போகுது it is increasing and அது எப்படி இருக்கும் அந்த velocity எப்படி இருக்கும் ஓகே நான் அப்படி டிராப் பண்றேன் இல்லையா இங்க ஹைட் என்னவா இருக்கும் இங்க ஹைட் வந்து இங்க இருந்து இதுதான் ஹைட் மேக்ஸிமம்ங்கிறது when it reaches the earth வந்து அதான் ஹைட் மேக்ஸிமமா இருக்கும் h max இதுதான் வந்து h max ஓகேவா இந்த இடத்துல வெலாசிட்டி v எப்படி இருக்கும் இனிஷியல் வெலாசிட்டி 0 v எப்படி இருக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஏன்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் எர்த்துடைய கிராவிட்டி அது மேல என்ன ஆயிட்டே இருக்கு ஆக்ட் ஆகிட்டே இருக்கு ஓகேவா கிளியரா இதுல கிளியரா இருக்கீங்களா ஓகே கிளியரா இருக்கீங்களாமா ஆகர்ஷ்னி தனுஷியா சிதா அண்ட் சஹானா அந்த கிராவிட்டி இப்ப ஆக்சிலரேஷன் சொல்றோமா அப்ப ஆக்சிலரேஷன் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா எர்த் அது மேல கொடுக்குற ஆக்சிலரேஷன் அப்போ ஆக்சிலரேஷன் a will be equal to என்னவா இருக்கும் g that is nothing but the acceleration due to gravity a will be equal to g here and g oda value என்ன we know that 9.8 meter per second square that is approx 9.8 that is approximately equal to 10 meter per second square otherwise this can also be written as pi square na enadhu 3.14 ஓகேவா 3.14 ஸ்கொயர் 3.14 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 9.8 வரும் ஓகேவா கிளியரா இதுதான் வந்து
நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Acceleration will always be equal to acceleration due to gravity g, that is 9.8. அப்ப any object that is falling from when it is on the earth and earth's influence அது மேல இருக்கு அப்படினாலே அங்க acceleration due to gravity என்னவா இருக்கும்? 9.8 ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே. சைன் கன்வென்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? இதுல எல்லாம் கிளியரா இருக்கீங்களா இந்த விஷயங்கள்ல? ஓகே. இப்போ சைன் கன்வென்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன சைன் எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம எர்த் அப்படின்னு நம்ம கன்சிடர் இல்ல இது வந்து அது எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ எனிதிங் தட் இஸ் மேல போகுது அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி அதுக்கான வெலாசிட்டிக்கு என்ன சைன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகே, பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். அதே அது கீழே வருது அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டிக்கு நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணோம்? நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணோம். ஓகே, இது சைன் கன்வென்ஷன். நான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லல. சைன் கன்வென்ஷன் என்ன சைன் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனி வெலாசிட்டி மேல போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். கீழே வருதுன்னு நம்ம சொல்லும்போது நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். அதே ஹைட்டை பத்தி நம்ம பேசும்போது இதே மாதிரி ஹைட் மேல போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹைட் ஹெச் நம்ம சொல்லும்போது we need to மேல போகும்போது அதுக்கு பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். அண்ட் கீழே வரும்போது we need to use a negative sign for height. அப்போ வெலாசிட்டியும் ஹைட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு. அப்போ வேற என்ன? ஓகேவா? அப்போ வெலாசிட்டிக்கு பாசிட்டிவ் சைன் மேல போகும்போது கீழே வரும்போது நெகட்டிவ் சைன், அதே மாதிரியே ஹைட்டுக்கும் மேல போகும்போது பாசிட்டிவ் சைன், கீழே வரும்போது நெகட்டிவ் சைன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இதுல அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. டி மேல போகும்போது என்ன ஆகும்? ஒரு சர்டன் பாயிண்ட்ல 0 ஆயிடும். டி கீழே இருந்து மேல போகுமா? இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஆகும்னா the velocity v இருக்கு இல்லையா, or the v u we are giving, the velocity we are giving to the object மேல போக போக என்ன ஆயிட்டே போகும் அப்படின்னா மேல போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். மேல போகும்போது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கீழே வரும்போது என்ன ஆயிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ the velocity we are giving decreases when it goes up. When it's going up, and velocity will be increasing when it goes down. And hங்கிறது அதை நம்ம இங்க பாத்துறோம். h maxங்கிறது இந்த ஹைட் மேல போயிட்டு திரும்பி வர்றது. அண்ட் இதுல வந்து h maxங்கிறது மேல இருந்து கீழே வர்றது மட்டும்தான். ஓகேவா? ஓகே, நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? மைண்ட்ல இருக்கும். அதை நீங்க வந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. ரன்னிங் நோட்ஸ் எடுக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எழுதி அதை ரீகலெக்ட் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் உங்க ஞாபகம். ஓகேவா? ஓகேம்மா. ரன்னிங் நோட்ஸ் நாங்கள் எவ்ரிடே செக் பண்ணுவோம். நீங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு அனுப்பி விடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வெலாசிட்டி பத்தி பார்த்தாச்சு, ஹைட் அட்டைனிங் பத்தி பார்த்தாச்சு. மேலே போகும்போது டிக்ரீஸ் ஆகும், கீழே வரும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ டைம்ல இப்படி மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா, இதுல மேலே போற டைம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்படி மேலே போகுது இல்லையா, இந்த டைம் ஆஃப் அசெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எழுதிக்கோங்க. TAC is equal to nothing but time of ascent. அண்ட் மேல இந்த v is equal to 0 ஆனதுக்கு அப்புறம் அது கீழே வருது இல்லையா, அந்த டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் மொத்த டைம் கீழே இருந்து மேல போயிட்டு திரும்ப கீழே வருது வந்து விழுது இல்லையா, அந்த டைமை வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டைம் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ
டிஎஃப் என்னவா இருக்கும்? மொத்த டைம் அது கீழே இருந்து மேலே போயிட்டு கீழே வர்ற வரைக்கும். அப்போ டிஎஃப் என்னவா இருக்கும்? டைம் டேக்கன். நீ இங்க இருந்து வீட்ல இருந்து இங்க இன்ஸ்டியூட் கிளம்பி வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போற டைம் எவ்வளோன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டிஏ பிளஸ் டிடி ரெண்டுத்தையும் கூட்டி தானே சொல்லுவோம். போற டைம் திரும்ப வீட்டுக்கு வர்ற டைம் ரெண்டுத்தையும் கூட்டி தானே சொல்லுவோம். அதே தானே இங்க இங்க கீழே இருந்து புறப்படுது, மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது. அப்போ மொத்த டைம் கீழே இருந்து புறப்படுற டைம்ல இருந்து மேலே போயிட்டு கீழே வர டைம் தானே மொத்த டைம். இப்போ டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் நத்திங் பட் டிஏ பிளஸ் டிடி. ஓகேவா? டிஏ பிளஸ் டிடி. டிஏ பிளஸ் டிடி. ஓகேவா? இல்ல கிளியரா இருக்கீங்களா? ஓகே. இப்போ சைன் கன்வென்ஷன் பார்த்தாச்சா? மேலே போகும்போது வெலாசிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தான் நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் கொடுப்போம். ஆனால் வெலாசிட்டி ஆக்சுவலாக என்ன ஆகுது? மேலே போக போக டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலி இட் இஸ் டிக்ரீசிங். பட் நம்ம சைன் கொடுக்கறது தான் என்னன்னு கொடுப்போம்? கீழே வரும்போது ஆக்சுவல் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங். பட் சைன் கன்வென்ஷன் தான் நம்ம என்னன்னு கொடுக்குறோம்? ஓகேவா? த சேம் வே ஹைட் வந்து கீழே இருந்து ஆனால் ஹைட் வந்து கீழே இருந்து மேலே போகும்போது நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். கீழே வரும்போது ஆக்சுவலாக டிக்ரீஸ் தான் ஆகும். சைன் கன்வென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே மேலே போகும்போது பாசிட்டிவாக இருக்கும், கீழே வரும்போது நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் அடுத்தது சைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஃப்ரீ ஃபாலில் ஃப்ரீ ஃபால்க்கு இது எல்லாமே வந்து யூனிஃபார்ம் மோஷன். கரெக்டா? ஏன்னா நமக்கு இதுக்கு வெலாசிட்டி என்ன ஆகுது? இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் கான்ஸ்டன்ட்லி. அப்போ இதை ஃப்ரீ ஃபால் மோஷன் சொல்லலாம், யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாமா? அப்போ ஆல் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இஸ் அப்ளிகபிள் இன் திஸ் ஃப்ரீ ஃபால் மோஷன். ஆமாவா? அப்போ ஃப்ரீ ஃபால் மோஷன்ல நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன் இது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு சொல்லுங்க. S is equal to ut plus half at square. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃப்ரீ ஃபாலுக்கு என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது எப்படி மாறுது அப்படின்றத we are going to ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மோஷன். எந்த டைப் ஆஃப் மோஷன்? இந்த மோஷன். மேல இருந்து நம்ம கீழே போடுறோம். ஜஸ்ட் we are throwing it down. அப்போ அதுக்கு u எப்படி இருக்கும்? u is equal to 0வா இருக்கும். ஆமாவா? u is equal to 0வா இருக்கும். and h எப்படி இருக்கும்? h is equal to அதனுடைய h max-ஆ இருக்கும். ஓகேவா? and a is equal to என்னவா இருக்கும்? a is equal to g-ஆ இருக்கும். ஓகேவா? அப்போ a is equal to g-ஆ இருக்கும். ஆமா, h டிஸ்டன்ஸ் ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த v is equal to u plus at என்ன ஆகும்? u என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். பிளஸ் a என்ன ஆயிடும்? g ஆயிடும். அண்ட் t என்ன ஆயிடும்? t தான் இருக்கும். ஓகேவா? இப்போ யூஸ்வலா கீழே வருது. இது கீழே வரும்போது நம்மளுடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும்? வெலாசிட்டிக்கு என்ன சைன் கன்வென்ஷன் கொடுப்போம்? மைனஸ் கொடுப்போம். ஆமாவா? மைனஸ் கொடுப்போம். அண்ட் இங்க ஜியும் என்னது? ஆக்சலரேஷன் தானே. அப்போ வெலாசிட்டி மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜியும் என்னவா இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆகும்? மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிடியா இருக்கும். இந்த ஜி மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஜிடி. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் ஃப்ரீ ஃபால். ஆமா, இல்லை டைரக்டா நீங்க இந்த ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். வி இஸ் ஈக்குவல் டு ஜிடிங்கிற ஈக்குவேஷன்
நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. அப்புறம் இங்க எஸ்ங்கிறது என்னது? எவ்வளோ டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்திருக்குங்கிறது நம்மளுடைய ஹைட் ஹெச். இந்த ஹெச். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்த ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at ஸ்கொயர். இங்க sங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட். ஆமா, டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப இங்க டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது என்னது? இங்க இருந்து நான் இதை என்ன பண்றேன்? த்ரோ பண்றேன். அப்ப இதுதான் என்னுடைய டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு. அப்ப என்னுடைய டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து h. ஓகேவா? அப்ப h is equal to u என்னது இங்க? again 0. இந்த டேர்மே அதனால 0 ஆயிடும். அடுத்தது half into a என்னது இங்க? g again t ஸ்கொயர். கரெக்டா? again t ஸ்கொயர். again சைன் கன்வென்ஷன் போடுவோம். ஹைட்டுக்கு என்ன பண்ணணும்? மேல இருந்து கீழே வரும்போது மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே ஜிக்கும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆயிடும்? இந்த மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா h is equal to half into g t ஸ்கொயர். g கேப்ஸ்ல ஸ்மால்ல எது வேணாலும் எழுதிக்கலாம். எது வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? எதுல வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே. இப்போ இதுல இருந்து நம்ம டைம்க்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா நமக்கு என்ன இருக்கு? t இருக்கு. t இருக்கிறதுனால இதுல இருந்து டைம்க்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ டைம் t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 2h by g and t is equal to root of 2h by g and h here is maximum. ஏன்னா அதால அவ்வளவு தூரம் தான் என்ன பண்ண முடியும்? ஏர்த்தை டச் பண்ற வரைக்கும் தான் அதால மூவ் பண்ண முடியும். அதுக்கு மேல ஏர்த்தை உள்ள நோக்கிலாம் அதால இப்போதைக்கு பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டைம்க்கான ஈக்குவேஷன். ஓகே, கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்னன்னா 2ங்கிறது நமக்கு is a constant and g is also a. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? t is directly proportional to root of height max. ஓகேவா? அப்ப டைம் என்ன ஆகுது? t ரூட் ஆஃப் t-க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா? அப்போ t நமக்கு சாரி நம்மளுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆக டைமும் நமக்கு என்ன? லாஜிக்கலா யோசிச்சு பார்ப்போம். இங்க இருந்து த்ரோ பண்ணோம்னா உடனே விழுந்துரும். அதே ஒரு 4 feet இல்ல 4 ஃப்ளோருக்கு மேல இருந்து அந்த மாடியில இருந்து நம்ம த்ரோ பண்ணோம்னா இட் வில் டேக் சம் டைம். டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? லாஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். v square is equal to 2ah. a பதிலா sorry 2gh. ஓகே, so v square is equal to 2gh. இதுல இருந்து ஹைட் ஹெச்சுக்கு நம்ம டிரைவ் பண்ணலாமா? sorry v is equal to root of 2gh. ஆமாவா? இப்ப எதுக்கு இங்கேயும் ஒரு v இருக்கு, இங்கேயும் ஒரு v இருக்கு. இப்ப எந்த v நம்ம யூஸ் பண்ணுவோம் சம்ஸ்ல? ஆகாஷ், நீ கரெக்ட்டுமா? எக்ஸாக்ட்லி இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? என்னன்னா எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயத்துக்கு we may have 2 or 3 formulas. ஆனா என்ன கிவன் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல கிவன் எழுதுங்க, அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் எழுதுங்க. இது ரெண்டும் மேட்ச் ஆகுற மாதிரியான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியுமோ அந்த ஃபார்முலாவை அடுத்து இருக்கிற ஸ்டெப் ஃபார்முலாஸ்ல எழுதணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? மோஷன் அண்டர் கிராவிட்டி, ஃப்ரீ ஃபால் முடிஞ்சிருச்சு.